Hello, hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு கருவேப்பிலை குழம்பு. புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடேரியன் ரெசிபி அப்லோட் பண்றேன் நம்ம சேனல்ல. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இதுல நிறைய குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. நம்மளும் கூட ஒதுக்கி வச்சிடுவோம். இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்பு தேன் மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது தோசை, இட்லி, சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல மழை கிளைமேட்டுக்கு இது மாதிரி பூண்டு கருவேப்பிலை குழம்பு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு அப்பளம் வச்சு நீட்டாக சாப்பிடலாம். 3 நாள் ஆனாலும் இது கெட்டி போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கையில் க்ரஷ் பண்ணோன்னா நல்லா பொடியாக ஆகிற அளவுக்கு ஆகணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது சின்ன ஸ்பூனுங்க, அதனால 1/2 ஸ்பூன் நான் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்துக்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்க பூண்டு வெந்தயம் நல்ல வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி கொடுங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்துலேயே நீங்கள் இந்த கருவேப்பிலை பூண்டு தொக்கு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது மாதிரி இது கூட ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியை அப்படியே இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதை அப்படியே இந்த கிரேவி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதை ஒதுக்கி வச்சுருவோம். இது மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது இதை ஒதுக்கி வைக்கவே முடியாது. சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அரைச்சிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூட மசாலா பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட இந்த கிரேவி நல்லா கம்பைன் ஆகி வரும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல காரம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டிருக்கனால புளி அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான கல்லுப்பை நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை தொக்குக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி எந்த டிஷ்லேயும் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெள்ளை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைன்னா 1 கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இந்த வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலை தொக்குக்கு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளில வந்துடும். லைட்டாக கருவேப்பிலை போட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணி விடுங்க. இந்த தொக்கை 2லேருந்து 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வெளில வந்துருச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்க வெல்லம், இனிப்பு, துவர்ப்பு, அதோட புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த அடிக்கிற மழைக்கு இது கூட ஒரே ஒரு ஆம்லேட் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால சிம்பிளாக அப்பளம் வச்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா. இப்போ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்ல சூடான சாதத்துக்கு கருவேப்பிலை தொக்கை இது மாதிரி வச்சு நீங்கள் காரசாரமாக
சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அடிக்கிற மழைக்கு இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அசத்துங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. குட்டீஸ் கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, ரோட்டி, தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை எனக்காக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இது மாதிரி புது புது ரெசிபிக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.